பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் விநியோகிக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் கூடுதல் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் விநியோகிக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து மசூர் பருப்பு இறக்குமதி செய்யும் நிறுவனமான சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீ சாய்ராம் இம்பெக்ஸ் என்ற நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் துவரம் பருப்புடன் சேர்த்து மசூர் பருப்பையும் கொள்முதல் செய்ய கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டது. மசூர் பருப்பில் துவரம் பருப்பில் உள்ள அதே சத்துகள் இருப்பதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மசூர் பருப்பை பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்க 2017ஆம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மனுவில் கூறப்பட்டிருந்தது. சமீபத்தில் 45,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு 1 கிலோ 130 ரூபாய் என்ற அடிப்படையில் 583 கோடியே 42 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதே இடையில் கிலோ 85 ரூபாய்க்கு விற்கப்படும் மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய 382 கோடியே 50 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமந்த் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து 8 வாரங்களில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்கும்படி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளருக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.